ஒரு பள்ளி மாணவியை வந்து புதைக்க சொல்கிறாங்க. யூனிஃபார்மோட புதைக்க சொல்கிறாங்க. இவன் போய் பார்க்குறான், யூனிஃபார்ம் இருக்குது, ஆனால் உள்ளாடை இல்லை அப்படின்னா. உள்ளாடை இல்லை. இவன் வந்து புதைக்கும் போது பாடியை ஹேண்டில் பண்ணோம்ல, அதுக்கு உள்ளாடை இல்லை, சிதைக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க, அது பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா தெரிய வருது. அப்போது வந்து பல்வேறு இடத்துல காயம் இருக்குது. புத்தக பையோடு இருக்குது. அதான் பெரிய அவனுடைய பணம். புத்தக பையோடு வந்துச்சு. இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற அந்த மெயின் ரோடு ஓரமாக இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் அந்த பாடியை நான் வந்து நானே புதைச்சேன். அந்த வந்து எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாகவே இருந்துச்சு. அந்த பாவம் தான் என் பேத்தியே வந்து ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண வேண்டிய ஒரு கடவுள் இப்படி பண்ணிட்டாரோ, அதனால் இந்த உண்மையை சொல்லிடனா இந்த ஜென்மத்துக்கே மோட்சம் கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு கில்ட் ஃபீலிங்காக இருக்குது. அதனால் வந்து எப்படி தான் சொல்கிறதுன்னு நான் பல்வேறு நண்பர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் தபால் அனுப்புங்க அப்படின்னு ஒரு வக்கீல் குரூப்பை போய் பிடிச்சேன். வக்கீல் வழியாக போனால் தான் வந்து போலீஸில் போகலாம், அல்லது அது வழியாக கோர்ட்டுக்கும் போயிடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ